இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் ராஜா, இவன் ஒரு ஆசாரியன், இவன் எனக்காக நிற்கிறவன், இனி என் ஊழியக்காரன். அப்படியெல்லாம் உன்னை அபிஷேகம் பண்ணி தான் நீ வெளியே வந்திருக்க. காலங்கள் மாறி இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து ஒசூர்ல இருந்து ஒருத்தர் பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாரு, மத்தூர்ல இருந்து ஒருத்தர் பிடிச்சி வந்து உட்கார வச்சுக்கிறாரு, வீரப்பள்ளியில ஒருத்தர் பிடிச்சாரு, என்ன தங்கம் வளைகிற இடத்துல இருந்து தங்க வயல்ல இருந்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சாரு. ஏன்னா இங்க சில தங்கங்களை உருவாக்கும்படிக்காக. யாருங்க அந்த தங்கம்? நீங்க தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு தங்கமானவர்கள். ஆமென். தங்கத்திடத்தை தங்கம் வந்தாரு. தங்கம் கொஞ்சம் வரியா, கொஞ்சம் தங்குறேன் அப்படின்னாரு. தாயின் கர்ப்பத்தில் அபிஷேகம் பண்ணவர் எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கார். சாதாரணமா என் கையில வந்து இல்லைங்க. சாதாரணமா ஒரு ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரியை கத்தர் எடுத்து ஒருத்தன் கொடுக்க மாட்டார். ஏன்னா ப்ராஃபட்ன்றது யாருன்னா தேவனுடைய வாயாய் அவன் இருக்கிறான். Who is prophet? Prophet means authorized person. அவன் தான் அவன் தீர்மானிக்கிறவன், முடிவெடுக்கிறவன். இப்படி சொல்லலாம். உங்க வீட்டுல யாரும் முடிவு எடுக்கிறாங்க? கணவன் எடுப்பாங்க. சில வீட்டுல யாரும் எடுப்பாங்க? மனைவி எடுப்பாங்க. சில வீட்டுல யாரும் எடுப்பாங்க? டிரைவர் எடுப்பாங்க. ஏன்னா டிரைவருக்கு தான் அவங்க எல்லாம் கதையும் இருக்கும். சிலர் குடும்பி சிலர் கையில இருக்குது. என் குடும்பி கர்த்தர் கையில தான் இருக்குது. யாரும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமா, பொண்ணும் பொருளும் மண்ணும் நம்மை ஆளுகை செய்யாது. பிகாஸ் we are authorized person. நம்ம யாரை கேட்டு முடிவு எடுக்க முடியாது. நம்ம ஆண்டவர் சொன்னா அருளாச்சார செஞ்சா. அது போலதான் நம்ம வாழ்க்கை.